இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இலுமினாட்டி அப்படின்ற ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன். அடுத்து வைரமுத்து, திராவிட சிசு அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இலுமினாட்டி, வைரமுத்து. இந்த வீடியோ போட்டேனா, அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்ல. 2 வீக்ஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ இது எதனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இருக்குமோ? இலுமினாட்டி சதின்னு ஒண்ணு இருக்குமோ? அவங்களுக்கு எதிரா நம்ம பேசினா, உடனே நம்மள வந்து ஏதோ பண்ருவாங்களோ அப்படின்றது உண்மையோ அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்ப இலுமினாட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் ஸ்டோரீஸ் அப்படின்றது ஒண்ணு. திராவிடம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி. அந்த ஒரு ஐடியாலஜி நம்ம ஊர்ல என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளுடைய அடையாளத்த அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிதான் வைரமுத்து. வைரமுத்து வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இத மாரி பல விஷயங்கள் உண்டு. இந்த திராவிடம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி பேசுறவங்க, தமிழ் அப்படின்ற அந்த ஒரு இன அழிப்பு. நான் இன அழிப்புன்ற வார்த்தைய நான் வேணும்னு தான் பயன்படுத்துறேன். இன அழிப்புனா பிசிக்கலா ஒருத்தங்கள கொல்றது அப்படின்றதையும் தாண்டி, இது ஒரு அடையாள அழிப்பு. என் இனம், என் மொழி, என்னுடைய கல்ச்சர், என்னுடைய அடையாளம் அப்படின்றது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு ஃபேக். ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு பிளாங்கெட். அத கொண்டு வந்து என்னுடைய அடையாளத்த அப்படியே போட்டு அத மறைச்சிடுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அப்ப தமிழையும், கடவுளையும் நம்ம பிரிக்க முடியாது. இவங்க என்ன பண்றாங்க? அதெல்லாம் இல்ல. என்று நம்பப்படும் நம்ம அதெல்லாம் பேசியிருப்போம்ல. கற்பனை கதையே நம்ம பார்த்தோம். அத பேசி முடிச்சு அடுத்த நாள் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. இவங்க சொல்றாங்கல்ல, இலுமினாட்டி சதி. அது இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்கா சந்தேகிக்கிறேன். ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு 5 வார்த்தை. சிட்னி ஸ்வீனி ஹேஸ் கிரேட் ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு 5 வார்த்தை. சிட்னி ஸ்வீனி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ். நீங்க பார்த்துருக்கலாம். அவங்க டாரன்டினோவுடைய அந்த படம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் அந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் லோட்டஸ் அப்படின்ற ஒரு ஒரு டிவி ஷோ உண்டு. அதுல ஒரு சீசன்ல அவங்க வந்திருப்பாங்க. எனக்கு பிடிக்கும். அவங்க ஒரு ஒரு அமெரிக்கன் ஈகிள் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஜீன்ஸ், ஷர்ட் அந்த மாரி ட்ரெஸ் விக்கிற ஒரு ஒரு ரீட்டெயில் அவுட்லெட் கம்பெனி. அவங்களுக்கு இவங்க ஒரு ஆட் ஒண்ணு பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஆட்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த ஜீன்ஸ் அப்டின்ற வார்த்தைய இவங்க ஜீன்ஸ், ஜிஇஎன்இஎஸ் இனம். நான் பிறந்த இந்த இனம் அப்டின்றது ஒரு பெரிய இனம். அப்டின்றத அவங்க சொல்றாங்கன்ற மாரி இவங்க அத யாரு இந்த லெஃப்டிஸ்ட் அவங்கலாம் சேர்ந்து ஒரு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு, இது ஒரு நாசி புரொபகண்டா. இது ஹிட்லர் பண்ண விஷயம். உங்களுக்கு தெரியும் அவரு ஆரியன் ரேஸ், ஜூயிஷ் ரேஸ் அப்டின்னு பிரிச்சு பார்த்தாரு. அந்த மாரி தான் இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 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 இனப்பெருமை அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆட் அத பார்த்துட்டு வந்துருங்க. Genes are passed down from parents to offspring, often determining traits like hair color, personality, and even eye color. My genes are blue. Sydney Sweeney has her genes. My body's composition is determined by my genes. Hey, eyes up here. Sydney Sweeney has her genes. இந்த ஆட்ல இவங்க என்ன பண்றாங்க, நம்ம வேர் பண்ற ஜீன்ஸ் அதையும், நம்மளுடைய மரபணு ஜீன்ஸ் அந்த ஜீனையும் இது ஒரு வேர்ட் பிளே. ஜீன்ஸ், ஜீன்ஸ். ஓகே. இப்ப இதையும் இவங்க கம்பேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஜீன்ஸ் ஆர் பாஸ்ட் டவுன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டூ ஆஃப்ஸ்பிரிங். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு ஜீன்ஸ் பாஸ் ஆகுது. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஹேர் கலர், அவங்களுடைய பெர்சனாலிட்டி, அவங்களுடைய கண் இதெல்லாம் முடிவு செய்யப்படுது. மை ஜீன்ஸ் ஆர் ப்ளூ. இந்த சிட்னி ஸ்வீனி அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளூவா இருக்கும். அப்போ மை ஜீன்ஸ் ஆர் ப்ளூ வேர்ட் பிளே கொண்ட ஒரு ஆட். ஓகே. ஜீன்ஸ், ஜீன்ஸ். இத பிடிச்சுக்கிட்டாங்க. அது எப்படி நீ ஜீன்னு நீ சொல்லுவ? அடுத்து அவங்க இன்னொரு ஆட்ல என்ன சொல்றாங்க? மை பாடிஸ் கம்போசிஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை மை ஜீன்ஸ். இது நம்ம பேசிக் பயாலஜி. என்னுடைய பாடி எப்படி அமையுது அப்படின்றத முடிவு பண்றது யாரு? என்னுடைய ஜீன்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய என்னுடைய ஆன்செஸ்ட்ரி. இதுல என்ன இப்போ ரேசிசம் இருக்கு? இவங்க உடனே ரேசிசம், நாசிசம், ஹிட்லர் பார்த்தீங்களா? அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஹெரிடேஜ். இந்த பொண்ணு ஒரு ஒயிட், பிளாண்ட், ப்ளூ ஐடு வுமன். ஓகே. வெள்ளைக்காரங்க. இவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு பெண் இப்போ இந்த பெண்ண நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா, ஆட் இண்டஸ்ட்ரி இப்ப எப்படி மாறி போச்சு தெரியுமா?
டைவர்சிட்டி அப்படின்ற பெயர்ல எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, யாரெல்லாம் கிராக்கா இருக்காங்களோ, கிராக் ஓகே கிராக் பாட்ஸ் அவங்கள கொண்டு வந்து உள்ள விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜிபிடி இந்த மாதிரி ஆட்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டு இவங்களையும் நாங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்களையும் உள்ள விட்டுருக்காங்க. ஆனா இவங்க இந்த ஆட் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஈகிள் பண்ண இந்த ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மல்சி. ஒரு ஒயிட், பிளாண்ட் ஹேர், லீனா இருக்காங்க. ஓவர் வெயிட் கிடையாது. ஒபீஸ் கிடையாது. கே கிடையாது. இந்த கலர் கலரா முடி அடிச்சுக்கிட்டு, ஒரு மாரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இல்ல. இவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். நார்மல் அமெரிக்கன் ஹியூமன் பீயிங். ஓகே. ப்ளூ ஐட் வுமன். இது இவங்களுக்கு இடிக்குது. நீ ஏன் நார்மல்சிய கொண்டு வர? புரியுதா? இவங்கெல்லாம் அப்நார்மலா ஏற்றுக்கொண்ட மக்கள். அப்நார்மலா இருக்கணும். நான் வந்து வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி இப்படி யோசிச்சு வித்தியாசங்களை நம்ம ஏத்துக்கணும். வித்தியாசம் மீன்ஸ் டிஃபரெண்ட்டா. அதுக்கு பேர் தான் குவேர் அப்படின்ற அந்த ஒரு டெர்ம் இருக்குல்ல. அந்த எல்ஜிபிடில வந்து குவேர்ன்னு சொல்லுவாங்க. குவேர்னா என்ன? வித்தியாசமா இருக்கிறவங்க. வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு இது ஒரு சவால். இந்த ஆட் அப்படின்றது ஒரு சவால். அதையும் தாண்டி வெள்ளையர்கள் அப்படின்ற அந்த ஒரு இனத்த வந்து பெருமைப்படுத்துற மாதிரி இந்த ஆட் வந்திருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர கடுப்பு. அப்ப என்ன பிரச்சனைனா, என்னுடைய ஹெரிடேஜ், என்னுடைய அடையாளம், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய கல்ச்சர், என்னுடைய ஜீன் அப்படின்றது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தருடைய அடையாளம், ஒருத்தருடைய பாஸ்ட், அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய முன்னோர்கள்லாம் யாரு, அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பிசிக்கல் அப்படின்றதையும் தாண்டி அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அத சொன்னா இவங்களுக்கு கோவம் வருது. ஏன் அப்படின்னா, இந்த இடதுசாரிகளுடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கவே கூடாது. ஏன்னா, அந்த பாஸ்ட்ட இவன் குளோரிஃபை பண்றதன் மூலமாக, அந்த பாஸ்ட்ட இவன் வணங்குறதன் மூலமாக, இவனுடைய விஷயத்த இவன் பெர்பெச்சுவேட் பண்றான். இவனுடைய அடையாளத்த இவன் இங்க கொண்டு வரான். இது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ நான் ஏன் இப்ப இங்க வரேன் தெரியுமா? இந்த சிட்னி ஸ்வீனி அப்படின்ற இவங்களுடைய ஆட் அப்படின்றது, திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கும் பொருந்தும். ஏன் நான் அத சொல்றேன்னா, இப்ப நம்ம ஊர்ல இங்க திராவிடம் அப்படின்ற ஒரு அடையாளம், தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்த ரீப்ளேஸ் பண்ணி, தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்த மொத்தமா அப்படியே எரேஸ் பண்ணிட்டு, அதுக்கு மேல இத கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு நான் பின்னால வரேன். அதுக்கு முன்னால இப்போ இந்த ஆட் இண்டஸ்ட்ரிய நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த இண்டஸ்ட்ரிய பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு நார்மல்சி, ஒரு நார்மலான ஒரு பெண். அவங்கள ஒரு ஒரு மாடலா கொண்டு வந்து வச்சு ஒரு ஆட் பண்ணா இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுல்ல. நாசி அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இந்த குரூப் ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னால கால்வின் கிளைன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிராண்ட்ஸ் கால்வின் கிளைன். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால மதர்ஸ் டே அன்னைக்கு இவங்க ஒரு ஆட் ஒண்ணு போட்டிருந்தாங்க கால்வின் கிளைன். என்ன ஆட் தெரியுமா? ஒரு ஒரு டிரான்ஸ் மேன். இந்த டிரான்ஸ் மேன்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஒரு பெண் தான். ஆக்சுவலி ஒரு பெண். ஆனா தன்னை ஒரு ஆணாக அடையாளப்படுத்திக் கொண்டு, தன்னை ஒரு ஆணாக மாற்றிக்கொண்டு, தன்னை ஒரு ஆணாக உணர்ந்த ஒரு ஒரு பெண் தான் டிரான்ஸ் மேன் என்று இவர்களால் பெயர் மாற்றம் செய்யப்படுவார். அவர்தான் டிரான்ஸ் மேன். ஆனா அவங்க யாரு? ஒரு பெண். இப்போ இந்த பெண்ண பாருங்க. அவங்களுக்கு தாடி இருக்கு. அத விட முக்கியம் அவங்களுடைய பிரெஸ்ட்ட பாருங்க. அந்த பிரெஸ்ட்ட அறுத்திருக்காங்க. நீங்க அந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்க்கலாம். அறுத்திருக்காங்க. அறுத்துட்டு ஹார்மோன் மூலமாக அவங்களுக்கு தாடிய வளர வச்சிருக்காங்க. இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. மாசமா இருக்காங்க. குழந்தை உண்டாயிருக்கிறது. யாருக்கு? ஆணுக்கு. இதான் இவங்க சொல்லுவாங்க, ஆண்களும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனா அவங்க ஆக்சுவலி யாரு? பயாலஜிக்கல் ஃபீமேல். அவங்களுக்குன்னு யூட்ரஸ் இருக்கும், ஓவேரி இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு பெண் ஒரு குழந்தையை உற்பத்தி பண்றதுக்கான எல்லா விஷயமும் உள்ள இருக்கும். ஆனா அவங்க, நான் டிரான்ஸ் மேன். நான் ஒரு ஆணாக உணர்ந்து விட்டேன். ஆணாக மாறிவிட்டேன். நான் ஆண் தான் சொல்லி ஊர ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்கள் இத நம்புறாங்க. நம்புறாங்கன்றத தாண்டி இத இவங்க அடையாளப்படுத்துறாங்க. அடையாளப்படுத்தி இவர் பார்த்தீங்களா? ஹி இஸ் அ டிரான்ஸ் மேன். ஆண்களும் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் பார்த்தீங்களான்னு சொல்லி, ஒரு ஆம்பளைய கொண்டு வந்து சாரி நானே குழப்பிட்டேன். ஒரு பெண்ண கொண்டு வந்து ஆண் மாரி வேஷம் போட்டு அங்க உட்கார வச்சு, ஒரு ஆக்சுவல் பெண் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அவன் ஆண் மாரி தாடிய வளர்த்திருக்கான். ஹார்மோன் மூலமாக. இவங்க என்ன பண்றாங்க? இத ஒரு மாடலா பயன்படுத்துறாங்க. கால்வின் கிளைன். அப்ப இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, எல்ஜிபிடி எதெல்லாம் ஒழுங்கா இருக்கோ, எதெல்லாம் நார்மலா இருக்கோ இவங்களுக்கு பிடிக்காது. நார்மலா இருந்தா அதுக்கு பேர் வந்து நாசி. இந்த மாரி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருந்தா அது வந்து இன்க்ளூசிவிட்டி. இது வந்து நம்மளுடைய வாழ்ற உலகம் பார்த்தீங்களா? லெஃப்டிஸ்ட் உலகம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னால இப்படி பண்ணப்போ, இதெல்லாம் கொண்டாடுனாங்க. மக்கள் இத கொண்டாடுனாங்க. பார்த்தீங்களா? இதல்லவா புரட்சி! அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாசிசம். இனவெறி பேசிட்டு இருக்கான். அவன் இனத்த பெருமையா பேசிட்டு இருக்கான். அவன் ஜீன பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான்.
அப்போ என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய அடையாளம், என்னுடைய ஹெரிடேஜ் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். முக்கியமாக இடதுசாரிகளுக்கு. ஏன்னா இவங்க வித்தவுட் பார்டர்ஸ். நேஷனாலிட்டி இவங்களுக்கு பிடிக்காது. நேஷனலிசம் இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இனம், ஒரு ட்ரைப், ஒரு ஒரு அடையாளத்தோட அவங்க வாழ்றாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தவங்க. இதெல்லாம் குளோபலைசேஷன் ஒரு எக்கனாமிக் தியரி தான். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் அப்படின்றது எந்த ஒரு இனக்குழுவுக்கும் எந்த ஒரு இன அடையாளமும் இருக்கக்கூடாது. இது அவங்களுடைய பெரிய ஒரு ஒரு விஷயம். இத பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, இவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் அதையும் தாண்டி டாமினன்ஸ் பிளஸ் அவங்களுடைய அடையாளத்த மறைக்கலாம். அதான் திராவிடம். நம்ம அத பார்க்கலாம். அப்ப திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா, இதுல எனக்கு பெர்சனலா யாரு மேல ரொம்ப கோவம்னா கால்டுவெல் மேல. கால்டுவெல். கால்டுவெல் ஒரு மிஷனரியாக நம்ம ஊருக்கு வந்தவர். பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இஃப் யூ கோ டூ சவுத் தமிழ்நாடு, முக்கியமா தூத்துக்குடி அங்கலாம் போனீங்கன்னா, அவருடைய பேர்ல நெறைய சர்ச்சஸ்லாம் உண்டு. நான் போயிருக்கேன். ஓகே. எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, இவர் பண்ண ஒரு சில விஷயங்கள், திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்த இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து, இவர் பண்ண ஒரு சில வேலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமானது. தமிழ் அடையாளத்தை மொத்தமா இன்னைக்கு அழிச்சு விட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தவர் கால்டுவெல். கால்டுவெல்லுக்கும் சிட்னி ஸ்வீனி ஆடுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, சம்மந்தம் இருக்கு. எப்படி அவங்க ஊர்ல இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்னுடைய அடையாளம், என்னுடைய பிறப்பு, என்னுடைய பாடி கம்போசிஷன், என்னுடைய இனம் அப்படின்ற அந்த ஒரு இனப்பெருமை அங்க பேசப்படும் போதெல்லாம், நாசி அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய அடையாளத்த வந்து ஒரு பெருமையான விஷயமா பார்க்கும்போதெல்லாம், இவங்க உள்ள வந்து அதெல்லாம் இல்லன்னு சொல்லி மாத்தி விடுவாங்க. அதே மாரி இப்ப தமிழ்நாட்ல தமிழ் அப்படின்ற ஒரு அடையாளம். தமிழ்நாடு அப்படின்ற அந்த நாட்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு, தமிழ் குடிகள், தமிழ் மக்கள், தமிழ் இனம் அப்படின்ற ஒரு இனத்தை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா, இவங்களுக்கு பயங்கர கோவம் வரும். இவங்க அத என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்ன்ற வார்த்தையே முதல்ல தப்பு. தமிழ் அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து பிராமண அடிமை. இது வந்து பிராமணர்களுக்கு நீ அடிமையா போயிட்ட. தமிழ்னு சொல்ட்டா பிராமணர்கள்லாம் உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. முக்கியமாக சுபவீர பாண்டியன் மாதிரியான ஆட்கள். நான் ஏன் திராவிடன்னு சொல்றேன் தெரியுமா? திராவிடன்னு சொன்னா மட்டும் தான் எனக்கு ஒரு ஒரு வெறி வருது. அது வந்து பகுத்தறிவு. நீ தமிழ்னு சொல்ட்டன்னா பிராமணர்கள்லாம் உள்ள வந்துருவாங்க. அப்ப என்ன இவங்க சொல்றாங்கன்னா, தமிழையும், பக்தி மார்க்கத்தையும், தமிழையும் கடவுளையும், தமிழையும் மதத்தையும், தமிழ் அண்ட் இறை நம்பிக்கை இத நம்ம பிரிக்க முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்ன்ற அடையாளமே முதல்ல பொய். தமிழ்ன்ற அடையாளமே நம்மை அடிமைப்படுத்துகிற பிராமணர்களுடைய அடையாளம். நான் வந்து திராவிடியன் ஸ்டாக். நான் வந்து அந்த ஸ்டாக்கை சேர்ந்தவன். அப்படிதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆளும் வர்க்கம் அப்படிதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆளும் வர்க்கத்துக்கு திராவிடன் அப்படின்ற இந்த ஒரு அடையாளத்த நம்ம மேல கொண்டு வந்து திணிச்ச ஒரு வேலைய பார்த்தவர் யாருன்னா கால்டுவெல். எனக்கு கால்டுவெல் மேல பயங்கர கோவம். ஏன்னா, திராவிடம் அப்படின்ற வார்த்தை இதுக்கு முன்னால பயன்படுத்தப்பட்டிருக்கு பல இடங்கள்ல. அத யாரு பயன்படுத்துனான்னு சொல்லி அவரே பேசியிருப்பாரு. அத நீங்க படிங்க. ஆக்சுவலி கால்டுவெல் ஒரு ஸ்காலரானா ஆமா ஸ்காலர். அவர் விஷயம் தெரிஞ்சவர் தான். நீங்க அவர் புக்க படிச்சா தெரியும். ரொம்ப ஆழமான பல விஷயங்கள வந்து எழுதி வச்சிருப்பாரு. இந்தியன் ஹிஸ்டரிய ரொம்ப ஆழமா படிச்சிருக்காருன்றதெல்லாம் உண்ம. அவருக்கு லாங்குவேஜ் அப்படின்ற அந்த விஷயத்திலயும் நெறைய நாலேட்ஜ் உண்டு. ஓகே. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இவரு மொழி அப்படின்றதையும் தாண்டி, நமக்கு இல்லாத அடையாளங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து நமக்கு மேல நல்லா கோத்து விட்டுருப்பாரு. அத கொண்டு வந்து ஒரே மூடா மூடி வச்சிருப்பாரு நம்மள. அந்த புக்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் அவரு என்ன சொல்றாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவருடைய அந்த புக்ல நீங்க பாருங்களேன். எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். ஓகே. இந்த புக்ல இருந்து நான் ஒரு சில விஷயங்கள நான் உங்களுக்கு இப்ப படிச்சு காட்டுறேன். திராவிடம் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி அவரே பல விஷயங்கள் வந்து கோட் பண்ணியிருப்பாரு. அப்ப என்னன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக வட இந்தியாவுல இருந்த சமஸ்கிருத மொழி அறிஞர்கள், பிலாலஜிஸ்ட் அவங்கலாம் என்ன பண்ணாங்க, இந்த சவுத் இந்தியன் ரீஜியனுக்கு அவங்க திராவிட பரப்பு, திராவிடியன் ரீஜியன் சொல்லி ஒரு ஒரு பேர் வச்சாங்க. இது ஒரு அஃபிஷியல் நேம் கூட கிடையாது. இது அவங்களுடைய பார்வையில. ஏன் அப்படி வச்சாங்க? நோபடி நோஸ். ஏன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பயன்படுத்தப்பட்ட, அதாவது ஸ்போரடிக்கலா பயன்படுத்தப்பட்டிருந்த இந்த பேர, அவங்களுக்குள்ள ஒரு அகாடமிக் டெர்மா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. பயன்படுத்துனது யாரு? நம்ம கிடையாது. நம்மளுடைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா சங்க இலக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் கோன் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. தமிழர் கடவுள் வேல். இவரு முருகன். ஓகே. அப்ப தமிழ் கோன்னா என்ன? தமிழ் மன்னன். அப்ப தமிழ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு இடத்திலயும் எந்த ஒரு மன்னனும் தன்னை
நான் ஒரு திராவிட மன்னன் சொல்லி எப்பவுமே அழைச்சது கிடையாது. அப்ப எங்க இருந்து வந்துச்சு இந்த பேர் அப்படின்னா, அதான் கால்டுவெல் பண்ண வேலை. அவர் என்ன பண்ணாரு, அவருடைய அந்த லாங்குவேஜ் ஆராய்ச்சி அப்போ, ஒரு சில விஷயங்கள அவர் கோட் பண்றாரு. ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் டெர்ம்ஸ் யூஸ்ட் இன் சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏர்லியஸ்ட்டா எங்கன்னா, ஆந்திர திராவிட பாஷா அப்படின்ற அந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? யார் பயன்படுத்தினா அப்படின்னா, திஸ் டெர்ம் இஸ் யூஸ்ட் பை குமரில பட்டா, a controversial Brahmin writer of eminence who is supposed to have lived at the end of the 7th century AD. கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்ப வாழ்ந்த குமரில பட்டா அப்படின்ற ஒரு பிராமண எழுத்தாளர், ஒரு பிராமண ஸ்காலர். ஓகே. அப்போ 7ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, ஒரு ரீஜன குறிக்கிறதுக்காக. சமஸ்கிருதத்தை மட்டுமே தங்களுடைய மூல மொழியாக கொண்ட, தங்களுடைய தாய்மொழியாக கொண்ட ஸ்காலர்ஸ் சவுத் இந்தியாவ, முக்கியமா சவுத் ஏரியாவ, இந்த தென்பகுதியை குறிக்கிறதுக்காக திராவிடம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இவரு அத அக்னாலஜ் பண்றாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இதுல திராவிடம் அப்படின்ற வார்த்தை வெறும் ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் ஒரு இடத்த வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இத பேசியிருக்காங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, கால்டுவெல் அத அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து தென்னிந்தியா, அந்த தென்னிந்தியா பகுதியில உள்ள எல்லா மக்களும் ரேஷியலி இனமாகவும், மொழியாகவும் அவங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் தனியா பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. அவங்க யாருன்னு சொல்லி அவரே மென்ஷன் பண்றாரு பாருங்க அவருடைய அந்த புக்கினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல. வித் தி எக்ஸெப்ஷன் ஆஃப் ஒரிசா, ஒரிசாவை தவிர்த்து, அண்ட் தோஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் டெக்கான் இன் விச் குஜராத்தி அண்ட் மராத்தி ஆர் ஸ்போக்கன். ஓகே. அந்த பகுதியை விட்டுட்டு மற்றபடி த ஹோல் ஆஃப் தி பெனின்சுலார் போர்ஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் தி விந்தியா மவுண்டைன்ஸ். விந்தியா மவுண்டைன்ன்றது மத்திய பிரதேஷ்ல இருந்து போகிற ஒரு மலைத்தொடர். அங்கிருந்து அது கீழே அண்ட் தி ரிவர் நர்மதா டு கேப் கோமரின் விச் இஸ் கன்னியாகுமரி. அந்த விந்தியா மவுண்டைன்ஸ் அண்ட் நர்மதா இது கீழே உள்ள எல்லா பகுதியும் கீழே வரைக்கும் நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரே ரேஸ் தான். அங்க பாருங்களேன். இஸ் பீப்புள்ட் அண்ட் ஃப்ரம் தி ஏர்லியஸ்ட் பீரியட் அப்பியர்ஸ் டு ஹேவ் பீன் பீப்புள். ஏர்லியஸ்ட் பீரியட்ல இருந்தே அப்பியர் டு ஹேவ் பீன் பீப்புள் பை டிஃபரண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஒன் அண்ட் த சேம் ரேஸ். இதான் பெரிய பிரச்சனை. இவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த விந்திய பகுதி கீழே இருந்து எல்லாருமே ஒரே ரேஸ் தான். அதையும் தாண்டி ஸ்பீக்கிங் டிஃபரண்ட் டயலெக்ட்ஸ் ஆஃப் ஒன் அண்ட் தி சேம் லாங்குவேஜ், த லாங்குவேஜ் டு விச் த டேர்ம் டிராவிடியன் இஸ் ஹியர் அப்ளைடு. இதான் பிரச்சனைக்கு மூல காரணம். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரீஜியனுக்கு, ஒரு லேண்ட் மாஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், அதுவும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணப்படாத எந்த ஒரு தமிழனும், எந்த ஒரு தமிழ் மன்னனும், எந்த ஒரு தமிழ் ஸ்காலரும், எந்த ஒரு தமிழ் புலவரும் இதான் நான், என்னுடைய அடையாளம் திராவிடியன் அப்படின்றத எந்த ஒரு விஷயமும் ஏத்துக்கல. எந்த ஒரு ஸ்காலரும் ஏத்துக்கல. அவங்களுடைய மொழியியல் அறிஞர்கள் சொன்ன விஷயம், அவங்களுக்குள்ளே அவங்க ஸ்காலர்லியா பேசிக்கிட்ட விஷயம். இதை இவர் என்ன பண்றாரு, இப்போ இவங்கெல்லாம் ஒரே இனம், ஒரே மொழியை பேசியிருக்காங்கன்னு சொல்லி நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோடு போட்டு மொத்தமா பிரிச்சு விட்டாரு. இப்போ என்ன ஆகுது, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் ஒரே இனம், இவங்கெல்லாம் ஒரே மொழி. அப்ப இவங்க வேற, நார்த்ல உள்ளவங்கலாம் வேற அப்படின்னு சொல்லி மொத்தமே வந்து 2 குரூப் தான். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பார்வை. எந்த ஒரு ஜெனடிக் ரிசர்ச்சும் பண்ணாம இவர் பாட்டு கற்பனையில சொன்ன விஷயம் இது. பியூர் இமேஜினேஷன். ஒரு ரீஜியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், அதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு பெயரை இவர் என்ன பண்றாரு, அது கூட இன்னும் 2 லேயரை வந்து ஆட் பண்றாரு. லிங்குவிஸ்டிக் அண்ட் எத்னிக். இந்த 2 விஷயத்தையும் அந்த லேயர் மேல போட்டு இவங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி மாத்தி விட்டாரா. இப்போ இதன் மூலமாக என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் ஹெரிட்டேஜ், தமிழ் அடையாளம் அப்படின்ற விஷயம் காணாம போயிருச்சு. எப்படின்னா, இப்போ நீங்க பார்க்கலாம். திராவிட ஆர்க்கிடெக்சர், திராவிட ஆர்க்கிடெக்சராம், திராவிட பண்பாடு, திராவிட கலாச்சாரம் சொல்லி ஒரு அடையாளத்தை மக்கள் மேல கொண்டு வந்து அப்படியே போத்தி விட்டதன் மூலமாக தமிழ் அப்படின்ற விஷயத்தை இவங்க அப்படியே மறைச்சிட்டாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். 2 காரணங்கள் நான் சொல்றேன். 1, முதல்ல தமிழ் அடையாளம். தமிழுக்குன்னு சொல்லி ஒரு சில அடையாளங்கள்லாம் உண்டு. முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படின்ற அந்த ஒரு மொழியவும், தமிழ் இலக்கியங்களையும், கடவுளையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அது வந்து இன்எக்ஸ்ட்ரிகபிளி லிங்க்ட் விஷயம். பிரிக்க முடியாத விஷயம். நீங்க தமிழையும், கடவுளையும், தமிழையும், மதத்தையும், தமிழையும், ஆன்மீகத்தையும் நீங்க பிரிச்சீங்கன்னா, நீங்க அதனுடைய ஆன்மாவை நீங்க வந்து பிச்சுட்டு போற மாரி இருக்கும். ரைட்டா? ஏன்னா அந்த அளவுக்கு பின்னி பிணைந்த விஷயங்கள். இவர் என்ன பண்றாரு, முக்கியமா டிராவிடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழனுக்கு மதமே இல்லை. பார்த்தீங்களா? கீழடி. கீழடி மட்டும் தான் இவங்களுக்கு ஒரே சாட்சி. நமக்கு வந்து மதமே இல்லை.
நம்மளுடைய பண்பாடு அப்படின்றது திராவிட பண்பாடு. 2000 இயர்ஸ்க்கு முன்னாலேயே தமிழன், தமிழகம், தமிழ்நாடு, தமிழ், தமிழ் மன்னன் அப்படின்ற மாரி பெருமைமிகு பல விஷயங்கள் நமக்கு பேசப்பட்டிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மள அப்படித்தான் அழைச்சிருக்காங்க. ஓகே. இப்ப திராவிட பண்பாடுனா என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆந்திராக்காரங்க உரிமை கோர முடியும். என்னுடைய அடையாளத்த அவங்க எடுத்துட்டு போ முடியும். திராவிட பண்பாடு, திராவிட அடையாளம் அப்படின்ற பெயர்ல. ஏன்னா அவங்களும் திராவிடம் தானே! அப்ப என்ன ஆகும்? தமிழுக்குன்னு ஒரு யூனிக்கான பல விஷயங்கள் உண்டு. ஆக்சுவலி இந்தியா அப்படின்றது ஒரு நாடு. ஆனா, இதுல பல பண்பாடுகள்லாம் சேர்ந்திருக்கு. பல பண்பாட்டு கூறுகள், பல அடையாளங்கள், பல இனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இந்தியா அப்படின்ற ஒரு நாட்ல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, நமக்குன்னு டிஸ்டிங்க்ட்டான பல விஷயங்கள் உண்டு. நமக்கான டிஸ்டிங்டிவான பல அடையாளங்கள் உண்டு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஒன்லி 2 ஒன்லி 2 ரேஸஸ். ஆரியன்ஸ் அண்ட் திராவிடியன்ஸ். அவ்வளதான் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு பிரிவினைய பண்ணி விட்டது யாருன்னா, நம்மளுடைய அந்த அந்த ஒரு யூனிக்கான அடையாளத்த மறைச்சு விட்டது யாருன்னா கால்டுவெல். அது என்னால ஏத்துக்கவே முடியாது. விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். ஒரு ஒரு தப்பான, ஒரு ஃபேக்கான ஒரு அடையாளத்த நம்ம மேல இவரு வந்து போத்தி விட்டு போயிட்டாரு. அப்ப இதுல வந்து 2 விஷயம் நான் சொன்னேன். 1 நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசுனது. எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி, என்னுடைய அடையாளத்த அழிக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாரும் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து சேர்ந்துக்கலாம். நாங்களும் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்ட்டா எல்லாம் உள்ள வந்துரலாம்ல. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, பிற மொழி பேசுறவங்க, பிற இனத்த சேர்ந்தவங்கலாம் வந்து நம்ம ஊர்ல ஆட்சி பண்றதுக்கான ஒரு விஷயங்கள பண்ணி குடுத்தது யாருன்னா, கால்டுவெல் அப்படின்ற அந்த ஒற்றை நபர். இதுல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு மொழிய வந்து யாரு பாதுகாப்பாங்கன்னா, அந்த மொழிய யாருக்கு பிடிக்குமோ, அந்த மொழிய யாரு நேசிக்கிறாங்களோ, அந்த அடையாளத்த யாரு மதிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த இனத்தின் மீது ஒரு பற்று ஒண்ணு வரும். ஓகே. இதுக்கு பேரு வந்து ரேசிசம் கிடையாது. இதுக்கு பேரு வந்து இனவெறி கிடையாது. இனப்பற்று. நான் ஒரு தமிழன் அப்படின்ற அந்த ஒரு பெருமை. இந்த பெருமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் இந்த இனம் வாழும். எப்படி அந்த ஆட்ல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. நான் ஒரு ஒயிட் வுமன். நான் ஒரு பிளாண்ட் ஹேர். என்னுடைய கண்கள் ப்ளூ கலர். இது என்னுடைய அடையாளம். இது என்னுடைய பேரன்ட்ஸ், என்னுடைய முன்னோர்கள் எனக்கு குடுத்துட்டு போன அவங்களுடைய எச்சம், அவங்களுடைய மிச்சம். அதான் நானு. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு ஒரு அடையாளமே கிடையாது. நீ எப்படி உன்னுடைய ஜீன் பத்தி நீ பெருமையா பேசுவ? அந்த இனப்பெருமை அப்படின்ற விஷயத்த அழிச்சு விட்டோம் அப்படின்னா, அந்த இனத்த ஈஸியா அழிச்சிரலாம். இந்த வேலைய திராவிடியன்ஸ் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பாண்டியன் கிங்ஸ் அண்ட் சோலாஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டாக வாழ்ந்தவர்கள். நமக்கு அடையாளத்த குடுத்தவங்க. இன்னைக்கு அவங்க பின்பற்றின மதத்த நீங்க பின்பற்றாம இருக்கலாம். முக்கியமா கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். நம்ம வந்து நீங்க வேற மதத்த வந்து ஏத்திருக்கலாம். ஆனா, நம்மளுடைய அடையாளம் ஐ அம் எ தமிழ் அப்படின்ற அந்த ஒரு அடையாளம் நமக்கு இருந்தே ஆகணும். இருந்தா மட்டும் தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்னு நீ ஒண்ண சொல்லிக்காத. தமிழ்னு சொல்ட்டன்னா, பிராமணன் உள்ள வந்துருவான். நானும் தமிழ்னு சொல்லி பிராமணன் உள்ள வந்துருவான். இவங்க பேசுவாங்க. யாரையோ பேசுவாங்க. ஆனா நம்ம ஊர் பாரதியார் வுட்டுருவாங்க. ஏன்னா அவன் பாப்பான் அப்படின்ருவாங்க. அப்ப என்னுடைய தமிழை நேசித்தவர், என்னுடைய அடையாளத்தை காத்தவர், இந்த மண்ணை நேசித்த ஒருத்தரை நான் பிராமின் சொல்லி நான் அவங்கள ஒதுக்கி வைக்கிறேன். எதனால? அவன் வந்து வேத மதத்த ஃபாலோ பண்றான். அவன் தமிழனே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள முடிச்சு விடுறோம். இதன் மூலமாக நம்மளுடைய அடையாளமாக இன்னைக்கு யார் இருக்கா தெரியுமா? கால்டுவெல். எஸ்ரா சர்க்குணம். எஸ்ரா சர்க்குணத்துக்கு இன்னைக்கு ரோடு போடுறாங்க. யோசிச்சு பாருங்க. அத கூட வுட்டுருங்க நான் மன்னிச்சுருவேன். ஆனா, அஞ்சுகம் அம்மாள் பஸ் ஸ்டாண்ட். என்ன அம்மாள்? அஞ்சுகம் அம்மாள். யார் அவங்க? கருணாநிதியினுடைய அம்மா. ஒண்ணு கலைஞர் பஸ் ஸ்டாண்ட், கலைஞர் இத பண்ணாரு, கலைஞர் ரோடு, எஸ்ரா சர்க்குணம் ரோடு, இந்த மாரி கலைஞர். இதே மாரி ஆட்கள பத்தி தான் இவங்க பேசுவாங்க. நம்மளுடைய மன்னர்கள். கிங் ராஜராஜ சோழா, கிங் ராஜேந்திர சோழா. இதுக்கு ஒரு பேர் வச்சா என்ன? இவங்களுடைய பெயர்ல வச்சா என்ன? நான் கேட்கிறேன். பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவங்க அத எப்படி பார்ப்பாங்கன்னா, தமிழ் கிங்ஸ் அத்தன பேருமே கடவுள நம்புனாங்க. அவங்களுக்கு ஆழ்ந்த கடவுள் பக்தி இருந்துச்சு. அவங்க வைணவம், சைவம் இந்த 2 மதத்தையும் ஒண்ணா தான் பார்த்தாங்க. இந்த 2யும் தான் அவங்க வளர்த்து கொண்டு வந்தாங்க. ரைட்? இவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய மன்னன், என்னுடைய முன்னோர்கள் கடவுள நம்பிட்டான் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக, அவன அப்படியே வந்து எரேஸ் பண்ணி ஓரமா உட்கார வச்சாச்சு. அவன் பேரே இன்னைக்கு இல்ல. அவங்க கட்டுன கோயில்கள், அவங்க கட்டுன பில்டிங்ஸ், அவங்களுடைய ஆர்க்கிடெக்சர்லாம் இன்னைக்கு திராவிட பண்பாடுன்னு சொல்லி மொத்தமா போட்டு மூடியாச்சு. தட் இஸ் எ ப்ராப்ளம் ஹியர். கீழடி மட்டும் தான் என்னுடைய அடையாளம். ஏன்னா, அங்க மட்டும் தான் கடவுள் சார்ந்து எதுவுமே இல்ல.
அதுக்கு கீழ அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அதுக்கும் குறைவு தான். அங்க பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர்ல பார்த்தீங்கன்னா, கடவுள் சார்ந்து பல விஷயங்கள் அங்க இருந்திருக்கு. அத யாரும் பேச மாட்டாங்க. அது என்னுடைய பெருமை இல்லையா? அது என்னுடைய அடையாளம் இல்லையா? அத உட்டுருவாங்க. பட் தமிழ் கிங்ஸ பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் சார்ந்து பக்தி மூவ்மெண்ட்லேருந்து நீங்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அவங்க சோழாஸோடைய பீரியட்ல தான் இந்த பக்தி பரவசமா பல விஷயங்கள்லாம் வந்திருக்கும். பக்தி மூவ்மெண்ட், பக்தி லிட்டரேச்சர்லாம் அப்போ வந்தது தான். அப்ப இது என்னுடைய அடையாளம். அஸ் அ தமிழ் இதெல்லாம் என்னுடைய அடையாளங்கள். கடவுள் நம்பிக்கை, கடவுள் பக்தி, கடவுளுக்காக பாடுறது, கடவுளுக்காக வாழ்றது, கடவுள் சார்ந்து அப்படியே உருகி, உருகி எழுதி வச்சிருப்பாங்க லிட்டரேச்சர்ல. இத பத்தி யாருமே பேச மாட்றாங்க. முக்கியமா டிராவிடியன்ஸ் இந்த ஒரு இனப்படுகொலைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் இனப்படுகொலை. ஒரு இனத்தினுடைய ஆட்களை பிசிக்கலா அழிக்கிறதையும் தாண்டி, அவங்களுடைய அடையாளத்த மொத்தமா அழிச்சு விட்டுறணும்ல. அத பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, இவங்களுக்கு கடவுள் மேல ஒரு ஒரு கோவம் இருக்கு. ஈவேரா பேசினார்ல. "உன்னுடைய இலக்கியத்துல என்ன இருக்கு? அவன்லாம் ஆரியனுடைய அடிமை தான. வள்ளுவர் வந்து ஆரியனுக்கு மூத்தவன்." இவரு பேசி வச்சிருக்காரு. இந்த பகுத்தறிவு பகலவன். அவரு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றாரு. "உன்னுடைய புறநானூறு, உன்னுடைய இலக்கியங்கள் இதெல்லாம் என்ன இருக்கு? அதுல வந்து என்ன இருக்கு? பாப்பான் உள்ள வந்து புகுத்திட்டான்." இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு. ஆனா, என்னுடைய அடையாளம் அப்படின்றது, திராவிடம் அப்படின்ற இந்த அடையாளத்தையும் தாண்டியது, அதற்கும் முந்தியது. இது ரொம்ப முக்கியம். ரைட்? ஏன்னா, என்னுடைய அடையாளம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 50 வருஷம் இல்ல. லாஸ்ட் ஒரு 100 வருஷம் இல்ல. 2000 இயர்ஸ். அந்த அயன் ஏஜ் காலத்திலிருந்து எனக்கான அடையாளம் உண்டு. அப்போ இந்த ஒரு அடையாளத்த அழிக்கிற வேலைய யாரு செஞ்சாலும், அவங்க தான் நம்மளுடைய முதல் எதிரிகள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஏன்னா, இங்க என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது அப்படின்னா, நம்ம லிட்டரேச்சர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அப்படியே பிராமண விஷயங்கள் தான் நிறைஞ்சு கிடக்கும். இவங்கெல்லாம் குப்பைகள் அப்படின்ற மாரி, இவங்க ஒரு கதைய வந்து நம்மகிட்ட சொல்லி, அத நம்ம நம்பி, நம்ம அதுக்கு ஓட்டு போட்டு நம்ம அவங்கள உட்கார வச்சிருக்கோம். விச் இஸ் டிஸ்கஸ்டிங் அண்ட் ஷேம்ஃபுல். இங்க இருக்கிற திருக்குறள், அது பேசுற மதம். அடுத்து இங்க இருக்கிற முருக வழிபாடு, அது பேசுற விஷயங்கள். இங்க இருக்கிற வேதிக் மூவ்மெண்ட்ஸ், அந்த ட்ரெடிஷன்ல உள்ள டெம்பிள்ஸ். இங்க இருந்த பக்தி மூவ்மெண்ட்ஸ். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இந்த மாரி பல விஷயங்கள் உண்டு இங்க. இவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய பாஸ்ட் அப்படின்ற விஷயமே இல்ல உனக்கு. உன்னுடைய ஒரே அடையாளம், நீ ஒரு திராவிட ஸ்டாக். நீ அந்த ஸ்டாக்க தான் நீ சேர்ந்தவன். எப்படி மேற்கத்திய அடையாளத்த இன்னைக்கு அங்க இருந்து அழிச்சிட்டு இருக்காங்களோ, லெஃப்டிஸ்ட். அவங்க இந்த வேலைய பண்ணுவாங்க. வெஸ்ட், ஒயிட் பீப்பிள் அவங்களுடைய அடையாளம், அவங்களுக்குன்னு ட்ரெடிஷனலா இருந்த பல விஷயங்கள். அவங்களுடைய மதம், அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய பைபிள், அவங்களுடைய காட், அவங்களுடைய அந்த ஜூடியோ கிறிஸ்டியன் வேல்யூஸ் எல்லாத்தையும் அங்க முடிச்சு விட்டாங்க. அதே மாரி இப்ப இங்க பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த கம்யூனிஸ்ட்காரன் அண்ட் திராவிடியன் ஸ்டாக் இந்த எல்லா ஸ்டாக்கும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய அடையாளத்த வந்து மதத்தோட சேர்த்து விட்டு, மதம் ஒண்ணா ஒடுக்குது. இந்த மதம் மூலமா தான் ஜாதி வந்துச்சு. வேற எங்கேயுமே ஜாதி இல்லையா? நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இப்ப நேத்து தான் போட்டேன் நான். கொரியா, ஜப்பான் இந்த மாரி வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கும் அந்த காஸ்ட் சிஸ்டம் உண்டு. நம்ம அத ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனா, அத நம்ம ஒத்துக்கணும். உலகம் முழுக்க இந்த மாரி பிரிவுகள்லாம் உண்டு. ஆனா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க மட்டும் தான் இருக்கு. இந்தியால மட்டும் தான் இருக்கு. ஏன் இருக்கு? இங்க மதம் இருக்கு. இந்த மதம் மட்டும் தான் காரணம்னு சொல்லி, இங்க வந்து இப்படி கோத்து விடுவாங்க. அங்க என்ன பண்ணாங்க, வெஸ்ட்ல என்ன தெரியுமா பண்ணாங்க? ஸ்லேவரி. அந்த ஸ்லேவரிய கொண்டு வந்தது யாரு? வெஸ்ட் பீப்பிள். அவங்க தான் பண்ணாங்க. ஒண்ணும் இல்லங்க. நான் ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். நீங்கலாம் படிச்சிருப்பீங்க. அலிபாபா அண்ட் 40 தீவ்ஸ். நீங்க அந்த கதைய படிச்சீங்கன்னா, அந்த கதையினுடைய மெயின் ரோல் யாருன்னா, ஒரு அடிமை பெண். ஒரு ஸ்லேவ். ஒரு ஒரு இஸ்லாமிக் கல்ச்சர் ஓகே. ஒரு இஸ்லாமிக் கல்ச்சர்ல உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அடிமை வியாபாரம் பற்றி, அடிமை பெண்கள் பற்றி அங்க குறிப்புகள்லாம் உண்டு. இந்த மாரி பல விஷயங்கள் உண்டு. பிளாக் பீப்பிள் அவங்களுக்குள்ள ஸ்லேவ் ட்ரேட்லாம் உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒயிட் பீப்பிள் மட்டும் தான் ஸ்லேவ் ட்ரேட்லாம் பண்ணாங்க. அவங்க மட்டும் தான் கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லி, ஒரு இனத்த வில்லிஃபை பண்ணி அவங்களுடைய பாஸ்ட் அப்படின்னு ஒண்ணே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய பாஸ்ட் தான் என்னுடைய பெருமை. ரைட்? அத மொத்தமா அழிச்சு விட்டுருவாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு ஆடுக்கு வந்த அக்கப்போர்கள். என்ன தெரியுமா பேசுறாங்க? நாசி, இனப்பெருமை, இன தூய்மை பேசுறாங்க. பியூர் ரேஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்க ஒண்ணுமே இல்ல. அப்போ இதே மாரி தான் உலகம் முழுக்க எங்கெல்லாம் லெஃப்டிஸ்ட் போனாங்களோ, எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்களோ, உலகம் எல்லாம் ஒண்ணா போகணும்னு சொல்லி பேசுவாங்க. பட் நோக்கம் என்னன்னா, ஒரு நாட்டினுடைய ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய அடையாளத்த நம்ம வந்து உள்ள இருந்து நம்ம அரிச்சு நம்ம எடுத்துட்டோம் வைங்களேன். லைக் ஒரு கரையான் பண்ற மாரி,
நம்ம உள்ள இருந்து நம்ம அரிச்சு நம்ம அத எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த அஸ்திபாரத்தையே நம்ம அழிச்சு விட்டுறலாம். இந்த வேலைய இவங்க அழகா பண்ணுவாங்க. முக்கியமாக இடதுசாரிகள். இப்ப இந்த ஆடுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்றது யார் பார்த்தீங்கன்னா, லெஃப்டிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய ட்ரேட்மார்க்கான விஷயம். இது அவங்களுடைய ஒரு இதான் அவங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, என்னுடைய அடையாளம் அப்படின்ற ஒண்ண அழிக்கிறதுக்கு யார் வந்தாலும் நான் அவங்கள விடமாட்டேன். நம்ம அத முதல்ல உணரணும். ஓகே. இது ஆக்சுவலி நான் பேசுற டாபிக்கே இல்ல. நான் வேற ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம தம்பி ஒருத்தர் அவரு என்ன இது வந்து எக்ஸ்ல இத வந்து கேள்வியா கேட்டு அப்பதான் யோசிச்சேன். அப்ப நம்ம ஊர்லயே இத பத்தி பேசுறாங்க மக்கள் சொல்லி நான் யோசிச்சேன். அவர் ஒரு பாயிண்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. "When a Tamil says, I am a Tamil gene, our Dravidian liberals often overreact" அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கு நானும் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஆமா. என்னுடைய அடையாளத்த பத்தி நான் பெருமையா பேசினா, என்னை வந்து ஆரிய அடிமை, ஜாதி வெறியன் அப்படிலாம் பேசுறாங்க. பட் என்னுடைய அடையாளம், என்னுடைய அடையாளம், என்னுடைய அடையாளம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. இந்த அடையாள அழிப்பை பண்ற யாரையும் நான் விடமாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு இன உணர்வு, இனமானம் நமக்கு வேணும். ஆஸ் அ தமிழ் பீப்பிள் வி ஹேவ் டு யுனைட். ரைட். அது என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஏன்னா, திராவிடம் அப்படின்றதே ஒரு ஒரு ஃபேக். ஃபேக். அது உண்மையே இல்ல. அப்படி ஒரு விஷயமே இல்ல. அது ஒரு நான் எக்ஸிஸ்டிங் திங். ஒரு நான் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டன்ஸ். எனக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு. எனக்குன்னு ஒரு மதம் உண்டு. எனக்குன்னு ஒரு கடவுள் உண்டு. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை எல்லாம் உண்டு. இதான் என்னுடைய அடையாளம். ஓகே. நான் ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயம் நான் கிடையாது. நான் ஒண்ணும் டிராவிடியன் ஸ்டாக்லாம் இல்ல. நான் ஒரு தமிழ் ஸ்டாக். நான் ஒரு இந்தியன் ஸ்டாக். நன்றி.